Next set, the bar graph shows the annual revenue of companies M and N over the 5 years. 5 yearsல நமக்கு எவ்வளவு ரெவென்யூங்கிறத இந்த பார் கிராஃப்ல கேட்டிருக்காங்க. The annual revenues of company M and N. இப்போ இதுல என்ன ரெவென்யூ கொடுத்திருக்காங்க? 2020, 21, 22, 23, 24 4 வருஷத்துக்கும் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூஸ் வந்து க்ரோஸ்ல இருக்கு, ரெண்ட் கம்பெனி இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்ம இதுக்கு எதுவுமே எழுத வேண்டாம், டேட்டாஸ் அவங்களே கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ क्वेश्चंஸே நான் டைரக்டா நீங்க அப்ரோச் பண்ணிரலாம். Find the total revenue of the company M over the 5 years. கம்பெனி Mனா இந்த ப்ளூ லைன் இருக்குல, இதுதான் கம்பெனி M. அப்ப கம்பெனி Mனா என்ன இருக்கு? 100, 125, 150, 195, 234 இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணா போதும். ஆட் பண்றது எவ்வளவு சிம்பிளிஃபைடா பண்ணலாம்னா, இந்த நம்பர்ஸ் இந்த ஹோல் நம்பர் இருக்குல, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. 100, இங்க ஒரு 100, 25 விட்டுருங்க. 100 plus 100 200, 200 plus 100 300, 300 plus 100 400, 400 plus 200 600. இதை தனியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் பாருங்க. இதுல என்ன இருக்கு? இங்க ஒரு 25 இருக்கு, அதுல இருந்து 5 அங்க கொடுத்து இதை 100 மாத்திடுறேன். அப்ப 100 plus 50 150, 150 plus 20 plus 150 plus 20 170, 170 plus 34. அப்போ 170 plus 34 எவ்வளவு? 204. அப்ப 204 ஆட் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் என்னது? 804. புரியுதா? ஸோ ஒன்னெல்லாம் இல்லை, நீங்கள் இந்த கிராஃப் அப்படியே பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க. ப்ளூ லைன் மட்டும் பாருங்க. 100, 125, 150, 195, 234. அப்போ இதில் 100 மட்டும் 100 சீரீஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். 100 ப்ளஸ் இதில் இருக்க 25 அப்படியே வச்சுக்கோங்க. 25 அப்படியே வச்சுட்டு 100 மட்டும் ஆட் பண்ணுங்க. 100 plus 100 200. இதில் 50 அப்படியே வச்சுட்டு இங்கே 100 மட்டும் ஆட் பண்ணுறாங்க 300. இதில் 95 அப்படியே வச்சுட்டு இங்கே 100 400. இங்கே 34 அப்படியே வச்சுட்டு 600. எழுதியாச்சா? தென் இப்போ ரிமைனிங் இந்த 5 அந்த 95க்கு கொடுத்து அதை 100 மாற்றிட்டேன். 100 plus 120. ஸோ 100 plus 50 150. இங்கே ஒரு 20 170. 170 plus 34 வந்து 204. எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 804. clear? Second போலாமா? so easy இருக்குல. In which year did the company M records its highest year on year percentage growth? எந்த வருஷம் வந்து கம்பெனி M வந்து ஹையஸ்டா நமக்கு growth கொடுத்திருக்காங்க, காட்டியிருக்காங்கன்னு கேக்குறாங்க. கம்பெனி M கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ கம்பெனி M எந்த இயர் வந்து growth வந்து ஹையஸ்டா இருக்கு கம்பேர் பண்ணும்போது? இப்போ ஹையஸ்ட்னு எதை சொல்லுவோம்? ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணி தான் எந்த இயர் ஹையஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ இதுல பார்க்கும்போது 2020க்கு முன்னாடி எவ்வளவு நமக்கு தெரியாது, ஆனா 2021ல தான் பார்க்க முடியும். இப்போ 2020ல இருந்து 21 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25. அப்போ 20ல இருந்து 25 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அப்போ 2021ல எவ்வளவு இன்க்ரீஸ் நடந்திருக்கு? 25% இன்க்ரீஸ் நடந்திருக்கு. தென் 2022 21ல இருந்து 22 பாருங்க. அப்போ 125ல இருந்து 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளவு பர்சன்ட் நடந்திருக்கு? 20% நடந்திருக்கு. ஏன்னா 125ல 25னா 20%. தென் இங்க பாருங்க 195, இங்க 150. 150ல இருந்து 195னா கிட்டத்தட்ட 45 நடந்திருக்கு. அப்போ 45னா 150ல 45ங்கிறது எவ்வளவு பர்சன்ட்? 30% இங்க நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 195ல இருந்து 234. அப்ப 95ல இருந்து 34 200னா 34 வரும். இப்ப 39 வந்திருக்கு. அப்போ 195ல 39னா எவ்வளவு பர்சன்ட்? 20%. அப்ப எது ஹையஸ்டா இருக்கு? 2023 தான் ஹையஸ்டா இருக்கு. பார்த்ததுமே நீங்க ஆன்சர் போட்டுடலாம். புரியுதா சொல்றது? இப்ப நான் திரும்பி சொல்றேன். 2020 ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் இல்லை. ஸோ 21 தான் எடுக்க முடியும். 21 எப்படி இருக்கு? 20 வந்து 100 இருக்கு, 21 வந்து 125 இருக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து? 100ல இருந்து. அப்போ 100ல 25ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. அதே மாதிரி அடுத்தது 2022ல 21ல இருந்து கம்பேர் பண்ணுவோம். அப்ப 21ல இருந்து கம்பேர் பண்ணும்போது இது 125ல இருந்து 150 ஆயிருக்குன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 25 அதிகமா இருக்கு. எங்க இருந்து? 125ல இருந்து. அப்போ 125ல 25ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%னா 12.5, 25 அப்ப 20%னா சாரி 10%னா 12.5 வரும். அப்ப 25 வரும்னா 20% தானே இருக்கும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12.5ங்கிறது 10%. இதுக்கு 2 டைம்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு 25 வரும். அப்ப 20%. இப்ப 2023ல பாருங்க, 2022ல இருந்து கம்பேர் பண்ணணும். 22ல என்ன இருக்கு? 2022ல 150. ப்ளூவை மட்டும் பாருங்க, 150 இருக்கு, இங்க 195 இருக்கு.
150க்கும் 195க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? 45 டிஃபரன்ஸ். அப்போ 150ல 45ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா முடிஞ்சுதா? 150ல 45ங்கிறது எவ்வளோ பர்சன்ட்? 10% வந்து 15, 45னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. இதை 3 மல்டிப்ளை பண்ணால் 45 வரும், 45 வரும். அப்போ 30%. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 195லேருந்து 234. அப்போ 195லேருந்து 234னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இங்கே 200 வரைக்கும் ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ஒரு 34 + 5 எவ்வளவு? 39 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 195ல 39 பார்க்கணும். இப்போ 195 தான் நம்மளோட 100%. இதுல 10% என்னது? 10% 19.5 வந்து 10% வரும். அப்போ 39 என்ன பண்ணும்? 20%. இந்த 19.5 2ஆல மல்டிப்ளை பண்ணா 39 வருமா? 20% வருதா? அப்போ இங்க 20%. அப்போ இதுலயே யார் ஹையஸ்டா இருக்கு growth? 2023ல தான் நமக்கு 30% இருக்கு. 2022ல இருந்து 23 வந்துச்சு, அங்கதான் ஹையஸ்ட் இருக்கு. சோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. In 2024, company N's revenue is what percent more than the company M revenue? 2024ல company N revenue is what percent more than the M revenue? அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் எவ்வளவு இது டிஃபரன்ஸ்னு பாருங்க. ஏன்னா more than what percent more than தானே கேட்டிருக்காங்க. more than less than வந்தாலே டிஃபரன்ஸ் எடுத்துடணும். இப்போ 160ல 60ல 34 மைனஸ் பண்றேன். 60ல 34 மைனஸ் பண்ணா ஸோ ஒருவேளை இது 40 இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். ஆனால் 14 நான் 6 எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். அப்போ 26 இருக்கும். அப்போ 26ங்கிறது ரெவன்யூ கம்பெனி எம்ல இருந்து எவ்வளவு? எம் வந்து 234. அப்போ 234ல 26ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அங்கே இங்கே கொடுத்துருக்க இந்த பர்சன்டேஜ்ல என்ன வேல்யூ வரும்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் இது வந்து 234ல 26. ஓகேவா? 26ன்னு பார்க்கும்போது 234ல இப்போ ஒரு வேலை இங்க பாருங்க 226 இருக்கா? இது ஒரு வேலை 10னால மல்டிப்ளை பண்றேன்னு வைங்க. எவ்வளவு வரும்? 10 டைம்ஸ் பண்ணா 260 வந்துடும். அதாவது 234க்கு அதிகமா போயிடும். இப்போ 234க்கு நான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது 26 இதை கேன்சல் பண்றேன்னா இது அதிகமா போகும். 10 டைம்ஸ் வந்து 260னா 234 விட அதிகமா இருக்கு. அப்போ 26 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு இது டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஓகே, 9 டைம்ஸ் பண்ணி பார்க்கவா? 10 டைம்ஸ் கரெக்டா வரல. 9 டைம்ஸ்க்கு வருதா? 9 6 are 54, ரிமைண்டர் 5, 9 2s are 18, 18 plus 5 எவ்வளவு? 23. கரெக்டா வருதா 9க்கு? அப்போ இங்க கேன்சல் பண்ணா 1/9 9 டைம்ஸ் வருதா? அப்போ 100/9. ஏன்னா பர்சன்டேஜ்னால இன்டூ 100 தானே. அப்போ 100/9 ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவு? 100 9 பேருக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 11 1/9%. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? ஸோ 26/234 வரும்போது இதை 26 10 டைம்ஸ் பண்ணோம்னா 234 விட அதிகமா போயிடும் 260. ஸோ அப்போ 9 டைம்ஸ் பண்ணும்போது எக்ஸாக்டா கேன்சல் ஆகுது, கரெக்டா டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இங்க பெர்சன்டேஜ்னால இன்டூ 100 வச்சிருப்போம். இப்போ இன்டூ 100/9 எவ்வளவு வரும்? 11 1/9%. ஸோ இதுதான் ஆன்சர். நமக்கு 11 இருக்கு, 11 1/9 இருக்கு. அவசரப்பட்டு 11 போட்டக்கூடாது, சும்மா பாயிண்ட்ல தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனாலதான் நான் ஃபுல்லா டிவைட் பண்ணி பார்த்தேன். 26 234க்கு 9 டைம்ஸ் போகுதுன்னு கண்டுபிடிச்சதுமே நம்ம 11 1/9%ங்கிறத போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், for how many of the 5 years where the company N's revenue is greater than company M? N வந்து M விட greater இருக்கணும். N revenue is greater than. N revenue means orange வந்து blue விட greater இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அது எதுல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆரஞ்சு greater இருக்கா ப்ளூவை விட ஆரஞ்சு தான் ஹையரா இருக்கு. செகண்ட் இதுல ப்ளூ ஹையரா இருக்கு. அப்ப வரக்கூடாது. நமக்கு ஆரஞ்சு தான் ஹையரா இருக்கணும். இதுல ரெண்டு ஈக்குவலா இருக்கு, எடுக்க முடியாது. இதுல இது ஹையரா இருக்கு, இதுல பார்க்கும்போது ஹையரா இருக்கு. அப்போ எவ்வளவு வருஷத்துல நமக்கு ஹையரா இருக்கு? 1 2 3 மூணு இயர்ல நமக்கு அப்படி ஹையரா இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? 3. ஓகேவா? ஏன்னா 3 இயர்ஸ்ல ஹையரா இருக்கு. ஏன்னா 2021ல ஹையரா இல்ல, 22ல ஈக்குவலா இருக்கு. அப்ப அதுவும் எடுக்க முடியாது. அப்ப 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், ஆவரேஜ் ரெவென்யூ ஆஃப் த கம்பெனி N இஸ் வாட் % ஆஃப் த ஆவரேஜ் ரெவென்யூ ஆஃப் கம்பெனி M நியரஸ்ட் ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ரெண்டுலயுமே ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கம்பெனி N எடுத்து நீங்க ஆவரேஜ் எடுத்து கம்பெனி M எடுத்து ஆவரேஜ் எடுத்தா நமக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் இதுல ஆகும். இதுல ரெண்டுலயுமே ஆவரேஜ் தானே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னா இப்போ ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஒரு வேலை இந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி by 5
5 பண்ணுவீங்க. ஸோ இதுக்கும் அடுத்த கீழே கம்பெனி எம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை 5 பண்ணுவீங்க. இந்த பை 5ம் அதில் வர பை 5ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ தேவையில்லாம எதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கணும்? ஸோ இல்லை எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிடும், ஆவரேஜ் எடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கம்பெனி என்னா கம்பெனி என் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பெனி எம் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ரெண்டு வேல்யூஸும் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ ரெண்டு பக்கமுமே ஆவரேஜ்னா அந்த ரெண்டு ஆவரேஜ் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஆவரேஜ் சும்மா டோட்டல் எடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா போதும். இப்போ கம்பெனி எம்னா இந்த ப்ளூ நம்ம ஆல்ரெடி ப்ளூ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 804ன்னு. இப்போ கம்பெனி எம் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம், எண்ணை மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். என்ன இருக்கு 120. நான் சொன்ன 100 வேல்யூஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. 100 இதுல என்ன இருக்கு? எண்ணெய் மட்டும் ஆரஞ்சை மட்டும் பாருங்க. 100 200 300 இதுல ஒரு 200 இருக்கு. அப்போ 300 + 200 500 500 + 200 700. இந்த 700 தனியா வச்சுக்கோங்க. தென் இப்போ இந்த வேல்யூஸ்லாம் பாருங்க. என்ன இருக்கு? 60 இருக்கு. 60 + 50 110. ஸோ நான் ஆரஞ்சு மட்டும் தான் பார்க்குறேன். ஸோ 220 400 500 600 700. இப்போ 20 + 10 வந்து 30 30 + 10 வந்து 40 40 + 60 வந்து 100 100 + இங்க என்ன இருக்கு? ஒரு 50 இருக்கு. அப்போ 150 ஆட் பண்ணணும். 150 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 850 வரும். புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் 100 வேல்யூஸ்ல ஆட் பண்ணிட்டு இந்த 20 அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 20 இதுல ஒரு 20 எக்ஸ்ட்ரா இருக்கா, இதுல ஒரு 10 எக்ஸ்ட்ரா இருக்கா, ரெண்டே ஆட் பண்ணா 30. இங்க ஒரு 10 எக்ஸ்ட்ரா இருக்கா 40. 40 + இங்க ஒரு 60 இருக்கா, 40 + 60 100. இங்க ஒரு 50 இருக்கா, அது ரெண்டே ஆட் பண்ணா 150. ஸோ 700 ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி 700 வச்சிருக்கோம். அப்போ 700ல 150 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 850 வரும். அப்போ ஆவரேஜ் ரெவன்யூ ஆஃப் கம்பெனி என் இஸ் வாட் % ஆஃப் த கம்பெனி எம்? எம்னா 804ல 850ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஓகேவா? இதுக்கு தான் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதோட ஆப்ஷன்ஸும் பாருங்க, எல்லாமே பக்கத்துல இருக்கு. 103 104 105 106 108 எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஸோ இது எப்படி கேன்சல் பண்றது? ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு செட்டு. அந்த செட்டில் மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்கு, கிட்டத்தட்ட பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணும்? டைரெக்டாக கேன்சல் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும்னு என்ன பண்ணோம்? டிஃப்ரென்ஸ் எடுத்தோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதை மட்டும் மைனஸ் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம். இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 850க்கும் 804க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ரிமைனிங் 46 வரும். 46 தானே டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் 46 வருதுன்னா 840ல 46ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்க. 840 தான் இப்போ நம்மளோட 100% அப்படின்னா 10% எவ்வளவு? 80.4. எனக்கு 46 வரணும். ஓகேவா? அதுக்காக நான் பண்றேன். அப்போ 10% 80.4னா 5% என்னது? எனக்கு 80 வந்து 46 விட அதிகமா இருக்கு. ஸோ அதனால 5%. 80.4ல 5%னா 40.2. அப்போ 5% வந்து 40.2. இன்னும் எவ்வளவு வரணும்? நமக்கு ஒரு 5.8 வரணும். அப்போ 5%னா 40.2. இப்போ எனக்கு இன்னும் ஒரு 5.8 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்னா 5% 40.2னா 0.5%னா எவ்வளவு? 0.5னா இன்னொரு டெசிமல் வரும். அப்போ 4.02ன்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணாலே நமக்கு ஒரு 44.04ன்னு வரும். அப்போ நம்ம ஆன்சர் 5% ஒரு 5. அப்போ 5.5% அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். 100% இருக்கணும். 804க்கு 100% இருக்கணும். டிஃபரன்ஸ் எவ்வளவு? இதை விட இது ஒரு 46 அதிகமா இருக்கு. 46னா அதுக்கு ஒரு 5.5க்கு மேல இருக்கு. அப்போ 5.6 or 7 அந்த மாதிரி சம்திங்ல இருக்கு. அப்போ 105.76 5க்கு மேல அப்ராக்சிமேட்டா கண்டிப்பா 5க்கு மேல. அப்போ 5க்கு மேல வந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டா என்ன ஆன்சர் போடணும்? 105.7 அப்படிலாம் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன போடுவோம்? 106% போடுவோம். ஸோ ஆன்சர் என்னது? 100. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பக்கத்துல ஆன்சர் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எடுக்கும்போது கேர்ஃபுல்லா எடுக்கணும். டக்குன்னு ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் 105 எடுத்துருவோம். பாயிண்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ கம்மியா போட்டீங்கன்னா 105 ஆன்சர் போட்டுருவீங்க, அது தப்பாயிரும். ஸோ இங்க ஆன்சர் 106. பிகாஸ் என்ன 46ன்னு வரும்போது நமக்கு 5.5க்கு மேல, ஏன்னா 5.5 வந்தாலே 44 தான் வருது. இங்க நமக்கு 46 இருக்கு. அப்போ 5.5க்கு மேலையும் வரும். அப்போ 5.5 தாண்டிட்டாலே நமக்கு இந்த 46க்கு இது 804க்கு 100%. இப்போ நம்ம எடுத்த 46க்கு 5.7 something. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 105.5க்கு மேல, அதாவது 105.7 something வருது. ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் என்னது?
ஸோ அப்ராக்சிமேட்டாக 105.7 அப்ராக்சிமேட்டாக என்னன்னு சொல்லலாம் 106%. ஸோ இதுதான் ஆன்சர். இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? ஸோ இந்த செட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ரிமைனிங் செட்ஸை நான் பார்க்கலாம். ஓகேவா?